அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்பின் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆமென். இப்போது உங்கள் எல்லாரையும் நாங்கள் மனதார அன்பாக நாங்கள் வரவேற்கிறோம். ரொம்ப அருமையாக அற்புதமாக அவர் வழி நடத்துகிறார். ஆமென். கொஞ்ச நேரம் அவருடைய ஆராதனையில் மழையில் நனைஞ்சோம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்ப்பா. அடுத்ததாக முதல் தொடுதலாக கொஞ்ச நேரம் சகோதரி மைசியா வெனிஸ் அவங்க செய்தி கொடுப்பாங்க. முதல் தொடுதல், இரண்டாவது தொடுதல், சிலருக்கு ரெண்டாவது தொடுதல் தேவைப்படுது. ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், இன்னைக்கு குடியரசு தினம், ஆனா நான் சொல்லும்போது சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டேன் போல இருக்கு. பிள்ளைங்க சொன்னாங்க, அப்ப ரெண்டாவது தொடுதல் அவசியம் தேவையா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்க அன்பின் வெளிச்சம் ஊழியம் சார்பாக நடத்தப்படுகிற இரண்டாவது கூட்டம். நாங்க போன 2023 ஏப்ரல் 29 இந்த ஊழியத்தை பிரதிஷ்டை பண்ணி நாங்க ஆரம்பிச்சோம். ஆசை நிறைய இருந்தது, தொடர்ந்து மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு நாங்க விருப்பப்பட்டோம். ஆனாலும் சில காரணங்களால எங்களால தொடர்ந்து இப்படி கூட்டமா நடத்த முடியல. ஆனாலும் கர்த்தருடைய பணியை நாங்க ஆன்லைன் மூலமா யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு எங்க ஊழியத்தை கனப்படுத்தி, ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த ஊழியம், கனப்படுத்தி எங்களை தொடர்ந்து எங்களை சோர்வடைய விடாம வார்த்தையின் வெளிச்சம் சபை எங்களை உற்சாகப்படுத்துச்சு. அதுக்காக நாங்க பாஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றியோட இருக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தால நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம பாஸ்டர், சபை பாஸ்டர் பிரதாப் பாஸ்டர் அவங்களுக்கு. ஏன்னா இந்த கூட்டம் மாத்திரம் இல்ல, நான் அன்னைக்கு அதை சொல்ல தவறிட்டேன். அந்த எங்களுடைய ஆரம்பம் அந்த கூட்டத்துக்கும் எங்க கூட நின்று, அதாவது கூட்டம் நடத்துறது நானு, ஆனா அந்த கூட்டத்தை நடத்துறது அவர். அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்காக கொடுத்த ஒரு தேவ மனுஷன் அவர். இந்த இடமும் இந்த சபையும், நான் என்னுடைய விருப்பத்தை சொன்ன உடனே, நம்ம சபை இருக்கு, நம்ம இடம் இருக்கு, நீங்க எங்க போகணும் வாங்க, எடுத்துக்கிடுங்க, எடுத்துக்கிடுங்க, மைக் எடுத்துக்கிடுங்க, மியூசிக் எதுனாலும் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகமா எங்களுக்கு அந்த உதவி பண்ணி, அந்த மனசு எல்லாருக்கும் வராது. அதற்காக நான் கர்த்தரை மறுபடியும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அதற்கு அடுத்தாக என்னுடைய மாப்பிள்ளை, அவருக்கு நான் கண்டிப்பா சொல்லணும், அவரு நான் என்ன இருக்க விட மாட்டாருன்னா, மச்சான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, நீங்க பேசுறது அவ்வளவு இதா இருக்குது, அது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவர் உங்க மூலமா பேசுறது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்க பேசணும், நீங்க வெளியே பேசணும், கர்த்தர் உங்களுக்கு சொல்ற காரியங்களை நீங்க அநேக ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத எனக்கு அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அத நான் கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆனாலும் அதை நான் உற்சாகப்படுத்தின மாப்பிள்ளைக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கூடவே தங்கச்சிக்கு நன்றி சொல்லணும்னு கிடையாது, அது கடமை. ஆனாலும் அந்த கூட எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு, எல்லா வகையிலையும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதற்கு அடுத்தால உங்க எல்லாருக்கும் இப்ப இங்க 2 சபைகள் நிரம்பி இருக்குது. அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட அழைப்பையும் ஏற்று இங்க வந்திருக்காங்க. இன்னும் எல்லாரும் பேரையும் எனக்கு சரியா பேரும் சொல்ல தெரியல. ஆனாலும் 2 சபை இங்க இருக்குது. வார்த்தையின் வெளிச்சம் சபை, நாங்க அங்க சபைக்கு போயிருக்கும் போது அங்க பார்த்த முகங்கள் எல்லாம் இங்க இருக்குது. நம்ம பாஸ்டர் சபையில நாங்க 2 தடவை வந்திருக்கிறோம், அங்க பார்த்த முகங்களும் இங்க இருக்குது. உங்க எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். சரி, அதற்கு அடுத்ததாக 2வது தொடுதல். ஆமென்.
இந்த கூட்டத்துக்கு நான் விடுதலையின் வெற்றி அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டேன். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய தலைப்பா இருந்தது. சரி, விடுதலையின் வெற்றி அப்படின்னா என்ன? 2-3 பேர்ட்ட கேட்டேன், இது என்ன சொல்றீங்க? விடுதலைனா அது வெற்றி தானே, வெற்றினா விடுதலை, விடுதலைனா வெற்றி, ரெண்டும் ஒண்ணு தானே அப்படி சொன்னாங்க. குறிப்பா என்னுடைய தங்கச்சி, என்ன சொல்ற, வெற்றினா விடுதலை, விடுதலைனா வெற்றி, அப்படிதான் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு அதுல ஒரு காரியத்தை சொல்லி தந்தாரு. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச தேதி உங்களுக்கு தெரியுங்களா? 1947 ஆகஸ்ட் 15. ஆனா இன்னைக்கு ஜனவரி 26 குடியரசு தினம். இப்ப 1947 ஆகஸ்ட் 15 நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம். அல்லேலூயா. அப்ப நமக்கு விடுதலை எப்போ வந்துச்சு? 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை வந்துச்சு. அந்த விடுதலையின் வெற்றி எப்போ வந்தது? 1950 குடியரசு தினம் அன்னைக்கு. அல்லேலூயா. நம்ம விடுதலைய 1947 வாங்கிட்டோம். ஆனா அதனுடைய வெற்றிய 1950 ஜனவரி 26 தான் நம்ம வாங்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில நம்ம விடுதலைய வாங்கிட்டோம். அல்லேலூயா. அந்த விடுதலைய இயேசு ஆண்டவர் நமக்கு பெற்று கொடுத்துட்டாரு. ஆனா அதனுடைய வெற்றியாளர்களா நம்ம இருக்கிறோமா? இப்ப அந்த வெற்றி நம்ம கிட்ட இருக்குதா? விடுதலைக்கு பிறகு ஒரு வெற்றி இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சிருக்கிறோமா? அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கையா அல்லது வெற்றியான வாழ்க்கையா? ஆமென். ஒரு மனுஷன் விடுதலையா இருக்கிறான் அப்படின்றது பெரிய விஷயம் இல்ல, விடுதலையோடு கூடிய வெற்றியோட வாழ்றான் அப்படின்றதுதான் கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அவர் வாங்கி கொடுத்த விடுதலை அதுதான் ரீசன். அல்லேலூயா. ஜெயில்ல ஒருத்தன் 10 வருஷம் ஜெயில்ல இருந்துட்டு வரான். அவன் ஜெயில்ல இருந்துட்டு வெளியே வந்ததும் பார்ப்பான், என்னப்பா அங்க இடம் பூரா மாறி போச்சு, ஐயோ இதுல எல்லாம் பில்டிங் வந்துருச்சு, இந்த ரோடு மாறி போச்சு, இது ஒரு குளம் இருந்துச்சு பாஸ்டர், குளத்தையே காணோம், வீடா மாறிடுச்சு பேசுவான். அவன் 10 வருஷம் உள்ள இருந்துட்டு வெளியே வந்து இப்படி பேசுறது வெற்றி கிடையாது. அவன் விடுதலை அடைஞ்சிட்டான். வந்து பக்கத்திலே 5 மாடி பில்டிங் கட்டி அதுக்கு மேல நின்னு இந்த 3 மாடி பில்டிங், இந்த சின்ன சின்ன பில்டிங்கள் எல்லாம் பாக்குறான் பாத்தீங்களா? அதுதான் விடுதலையின் வெற்றி. அல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு விடுதலையை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. நாம அவர்கிட்ட இருந்து வெற்றியை எடுத்துக்கிடணும். அல்லேலூயா. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு மாம்பழம் பழுத்து பார்க்க அழகா இருக்கு. அந்த மாம்பழத்தை அப்படியே விட்டுட்டோம்னா அது வெற்றியா? அது அழுகி போயிடும். அந்த மாம்பழத்தினுடைய விடுதலை, மாம்பழத்தினுடைய வெற்றி ஒண்ணு நீங்களும் நானும் சாப்பிடணும். அத இல்லாட்டி அது விதைக்கப்பட்டு அடுத்த ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணணும். ஒரு மாம்பழத்தினுடைய வெற்றி அதுதான், நீங்க சாப்பிடணும். அந்த விதை மறுபடி முளைக்கப்பட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு அது இன்னொரு மரமா உருவாகணும். அதுதான் அந்த மாம்பழத்தினுடைய வெற்றி. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வெற்றி எப்படி இருக்கணும்னு சொல்றேன். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கு பின் வருகிற உங்களுடைய சந்ததி, உங்களுடைய குழந்தைகளுடைய வெற்றி வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் உண்மையான வெற்றி. ஆமென். அந்த வெற்றி இப்ப கிறிஸ்து விடுவித்ததன் மூலமா நீங்க பெறப்போகிற வெற்றி உங்களுக்கானது மாத்திரமல்ல, அது உங்கள் சந்ததிக்கும் அந்த வெற்றி போய் சேரும். ஆமென். அது அப்படித்தான் நடக்க போகுது. ஆமென். சரி, இதற்கு விடுதலையின் வெற்றி அப்படின்ற தலைப்புல நம்ம இனி அடுத்தடுத்த மீட்டிங்கள்ல சில என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்றத பேசுவோம். இன்னைக்கு கடவுள் கொடுத்த வார்த்தை மறுபடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்தார்.
ஹல்லேலூயா. அப்ப எனக்கு கர்த்தர் பேசுனது மறுபடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அது எந்த சம்பவத்துல இருந்து கொடுத்தாரு அப்படின்னா மார்க்கு 8:25. அதை வாசிப்போமா? மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஆமென். மறுபடியும் ஒரு தொடுதல், அதுக்கு பிறகுதான் அவன் யாவரையும் தெளிவாய் கண்டான். ஆமென். அப்ப முதல் தொடுதல்ல அவனுக்கு தெளிவு இல்லை. ஹல்லேலூயா. ரெண்டாவது தொடுதல் தான் அவனை தெளிவா மாறிச்சு. ஹல்லேலூயா. இப்ப நான் நம்புறேன், எங்களுடைய முதல் தொடுதல், எங்களுடைய விடுதலை அன்பின் வெளிச்சம் ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சுது. ஆனா இன்றைக்கு அது இரண்டாவது தொடுதலாக எங்க மேல இருக்குது. ஆமென். இந்த இரண்டாவது தொடுதல் எங்களுடைய வெற்றியை துவக்கி வைக்குது. நான் உண்மையிலே நம்பல பாஸ்டர்ட்ட சொன்னோம், நம்ம பாஸ்டர்ட்ட சொன்னோம். அப்ப நான் இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் எனக்கு தெரியும், பிரதா பாஸ்டர் எனக்கு தெரியும், மாப்பிள்ளை ஃபேமிலி இவங்க தான், நம்ம தான் இருக்க போறோம். வெளியே எல்லாரையும் எனக்கு கூப்பிட்டாருங்க, எப்படி வருவாங்களோ, எந்த அளவுக்கு வருவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு நான் இவ்வளவு யோசிக்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம சபை ஃபுல்லா இருக்கு, இங்க இடம் இல்லை. எனக்கு அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமென். அப்ப என்ன, கர்த்தர் வெற்றிய ஆரம்பிச்சிட்டாரு, நாம வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு எங்க மேல மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லார் மேலையும் கர்த்தர் மறுபடியும் தனது கையை வைக்கிறார். ஆமென். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் மறுபடியும் ஒரு தொடுதல் வருகிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஏன் இந்த மறுபடியும் தொடுதல் அது தேவையா? இப்ப தொடுறது ஆண்டவர் ஏசப்பா தான் தொடுறாரு. மறுபடியும் எதுக்கு தொடணும்? அவரு இரண்டாவது தொடுதல் எதுக்கு? அவரு எல்லா அற்புதமும் அப்படியா பண்ணாரு இல்லையே? அவரு செத்தவனையே உயிரோடு எழுப்பினாரு. அவரு பார்த்தா போதும் சுகமடைஞ்சாங்க. ஆனா இங்க மட்டும் மறுபடியும் ஒரு தொடுதல் இருக்கு. அப்ப எல்லாருக்கும் அந்த தொடுதல் தேவையா? இல்ல இல்ல, எல்லாருக்கும் அந்த தொடுதல் தேவையில்லை, சிலருக்கு தேவை. அல்லேலூயா. இங்க அந்த இரண்டாவது தொடுதல் தேவை உள்ளவங்க இங்க இருக்கிறோம், சிலருக்கு அந்த தொடுதல் தேவை. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு பை நான் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஒரு பை நிறைய சாக்லேட் இருக்கு. அப்ப ஜேசனை கூப்பிட்டு, டே எடுத்துக்கடா, அள்ளிக்கடா சாக்லேட் அப்படின்றேன். அவன் கைய உள்ள விட்டு ஒரு கை அழுறான், சாக்லேட் அழுறான். சரி, அடுத்து ரித்தினை கூப்பிடுறேன், ரித்தின் நீ அள்ளிக்கடா அப்படின்றேன். அப்ப அவன் கைய விட்டு அவன் கை நிறைய அழுறான் சாக்லேட். இப்ப ரெண்டும் ஒரே அளவா இருக்குமா? இருக்காது. அவன் கை பெரிய கை, பையன் பெரிய பையன், கை பெரிய கை, சாக்லேட் நிறைய இருக்கும். ஹல்லேலூயா. ஜேசன் பையன் சின்ன பையன், கை சின்ன கை, சாக்லேட்டு கொஞ்சமா இருக்கும். சரி, இப்ப ஜேசன் மறுபடியும் வாடா அள்ளிக்கடான்னு சொல்றேன். அவன் மறுபடியும் ஒரு கை நிறைய அழுறான். இப்ப என்ன ஆகும்? ஹல்லேலூயா. அப்ப மறுபடியும் அவன் அதை எடுக்கும் போது ஒன்று இவனுக்கு சமமாகவோ அல்லது இதை விட அதிகமாகவோ இருக்க போகுது. அப்ப மறுபடியும் உங்க மேல கர்த்தர் கை வைக்கிறாருன்னா உங்க மேல இன்னும் பிரியம் அதிகமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த மறுபடியும் தொடுதல் வேணுமா வேணாமா அப்படின்றது நம்ம கிட்டதான் இருக்கு. நாம அவரை புரிஞ்சுக்கிற காரியங்கள்ல தான் இருக்கு. ஹல்லேலூயா. சரி, இதுக்கு ஏன் நமக்கு அந்த மறுபடியும் ஒரு தொடுதல் தேவைப்படுது, இரண்டாவது தொடுதல் ஏன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு இடம்.
இடம்னா அந்த சூழ்நிலை. அதுக்கு நேற்று பேசிட்டு இருக்கும்போது தங்கச்சி சொன்னா, அந்த பெத்சாயி அப்படின்ற இடத்துல அவரால் அற்புதம் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த இடத்துல அவரால் ஒண்ணுமே அற்புதம் பண்ண முடியல. இந்த குருடனை அவர் குணமாக்குறதுக்கும் அந்த ஊருக்கு வெளியே அழைச்சிட்டு வந்துதான் பண்றாரு. அப்ப இடம் அப்படின்றது ஒரு சூழ்நிலை. அந்த இடம் அந்த சூழ்நிலையை பொறுத்து அமையும். இது நம்ம கையில தான் இருக்கு. இந்த இடம் இந்த சூழ்நிலை நமக்கெல்லாம் இது நடக்குமா? நம்மலாம் இத பெற்றுக்கொள்ள தகுதியானவங்களா? இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு பெற முடியுமா? நாம இப்படி எல்லாம் இருக்கிறோம், நம்ம நிலைமை இப்படிலாம் இருக்கிறோம், நம்ம இதை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பாத்தீங்களா? இது அந்த இரண்டாவது தொடுதல் தேவைன்றதுக்கு ஒரு காரணமாகும். அவர் நம்மளை அப்படி பாக்குறது இல்லை. அவர் நம்மளை அதாவது அந்த பெரிய கை பெரிய விசுவாசத்தை எப்படி பாக்குறாரோ அதே மாதிரிதான் நம்மளையும் பாக்குறாரு. ஆனா நாம தான் அவரை தப்பா புரிஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் நம்ம மனசு. நமக்கு இதை செய்வாரா? நம்ம இதுக்கு தகுதியானவங்களா? இந்த எண்ணத்தை நம்ம தூக்கி தூர வைக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு தான் அதை செய்வாரு. நாம தான் அதுக்கு எல்லா தகுதியும் பெற்றவங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து சொன்ன மாதிரி விசுவாச குறைவு. இப்ப விசுவாச குறைவு அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லலாம். அங்க என்ன நடந்தது? இயேசுவை பத்தி அவங்க எல்லாருக்கும் தெரியும். இவர் யாரு? நம்ம யோசேப்பின் மகன் தானே, மரியாளின் மகன் தானே, இவங்க அண்ணன் தம்பிலாம் நம்ம கூட இருக்கிறாங்களே. அப்ப அவரை இவர் என்னத்தான் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு, என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பாரு. அவர் மேல விசுவாசம் இல்லாதவங்க அவங்க அவரை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, ஆனா அவரை அறிந்து வைக்கல. ஹல்லேலூயா. இயேசுவை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அங்க உள்ள ஜனங்கள், அவர் ஆண்டவர் அப்படின்றத அவங்க அறிஞ்சு வைக்கல. ஹல்லேலூயா. இவரு கை வச்சா சுகமாயிருமா அப்படிதான் பேசியிருப்பாங்க. ஆளை செட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் அப்படி பேசணும். ஆரம்பத்துல ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நடக்காது, சரி அது அப்படி பேசின ஆட்கள் தான் நாங்க. எதுக்கு ஏசப்பாட்ட போவானே, எங்க மாப்பிள்ளையவே நிறைய பேர் அப்படி பேசினாங்க. எங்க சாட்சிங்க கண் முன்னாடியே இருக்குது. இவரெல்லாம் எதுக்கு, இவரெல்லாம் என்ன பண்ண போறாரு, இவர் இப்படித்தான் பேசிக்கிட்டு அலைவாரு, இவர் இப்படித்தான் அப்படின்னு நிறைய பேர் பேசினதை ஏன் காதுலயே கேட்டிருக்கேன். ஹல்லேலூயா. அது நான் சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ்ல மட்டும் இல்ல, மற்ற ஊழியக்காரங்கள்ட்ட மட்டுமல்ல, குடும்பங்கள்ல அப்படித்தான் பேசினாங்க. ஆனா இன்றைக்கு அவரை கர்த்தர் எவ்வளவு வல்லமையா பயன்படுத்துறாரு அப்படின்றத நாங்க கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க குடும்பம் பார்க்குது, அவங்க குடும்பம் பார்க்குது. அநேக ஜனங்கள் அவர் மூலமா ரட்சிப்புக்குள்ள வர்றாங்க. அநேக ஜனங்கள் அவர் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இது முதல்ல நடக்கல அப்படின்னா என்ன காரணம்? விசுவாசம் தான் காரணம். இவரால முடியுமா? இயேசுவால முடியுமா? ஏன்னா அவர் அறிஞ்சவங்க, அவர் அறிஞ்சவங்க இல்ல, அவரை தெரிஞ்சவங்க, அந்த ஊர்ல உள்ளவங்க. அதனால அவரால் அந்த இடத்துல அவங்களால அற்புதங்களா அவர்கிட்ட இருந்து, நான் என்ன சொல்லுவேன், அங்க உள்ள மக்களால அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியல. அதுதான் சரி. ஹல்லேலூயா. அப்ப அந்த நம்மளுடைய சூழ்நிலை ஒரு காரணம், விசுவாச குறைவு ஒரு காரணம். இந்த ரெண்டு காரணங்களால நமக்கு இரண்டாவது தொடுதல் தேவைப்படுது. ஹல்லேலூயா. சரி, இது ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்துட்டு நாம தொடர்ந்து ஜெபிக்கலாம். வாசிப்போம். யோபு 42:10. வாசிக்கலாமா? தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்த்திலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். யோபுவுக்கு இரண்டாவது தொடுதல், மறுபடியும் இரண்டாவது தொடுதல் யோபுவுக்கு. ஹல்லேலூயா. யோபு ஆண்டவருடைய தொடுதல்ல தான் இருந்தான். ஆனா
அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். அவன் அவ்வளவு பாடுகள், அவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் பட்டு என்ன இரண்டாவது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? அனைத்தும் இரண்டத்தனையாக. ஹல்லேலூயா. அவருடைய சிறை இருப்பு முடிந்துச்சு. அது சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணும் போது. இப்ப நாம் அதைத்தான் பண்றோம். இப்ப நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றோம். நம்மகிட்ட ஜெப குறிப்போட வர்றாங்க. நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது நாம சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்றதான் செய்யறோம். அப்படி பண்ணும்போது இப்ப அவங்களுடைய சிறையிருப்பும் மாறுது, நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப யோபுவுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதம். 42:12 சொல்லுது, முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப அவர் இரண்டாவது தொடுதல் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய முன் நிலைமையை காட்டிலும் நம்மளுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. யோபு 140 வருஷம் உயிரோட இருந்து 140 வருஷம் உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, 4 தலைமுறைய பார்த்தானா. இது அவனுடைய வெற்றி. ஏன்னா முதல்ல உள்ள அந்த குழந்தைகள் இறந்து போச்சுது. இப்ப இரண்டாவது தொடுதல்ல அவன் 4 தலைமுறைகளை. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றியே அதுதான் இருக்கு. நம்ம ஒரு இது படிச்சேன், ராஜி போட்டிருந்தா, ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்றது வாழ்க்கை இல்லை, ஏதேன் வாழ்க்கை தான் நம்ம திட்டம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இந்த ஜெனரேஷன் நம்ம வாழ்ந்தோம் முடிஞ்சிட்டோம் அப்படின்றது மேட்ரு கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றி எப்படின்னா நம்ம பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நீடித்த நாள் பூரண ஆயுசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாள்ல நான் உங்க மேல இந்த 140 வருஷத்தை பேசுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 4 தலைமுறைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீங்க. ஹல்லேலூயா. நெடுநாள் இருந்து பூரண வயசோடு போதும்பா, எப்பா பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டேன், பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டேன், போதும் இனி அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பதான் உங்க நிலைமை மேல போகுது. ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த இரண்டாவது தொடுதல் தொட்ட உடனே அந்த குருடனா இருந்தவன் முதல் தொடுதல்ல என்ன சொல்றான் அத சொல்லுங்க. மரங்களை போல, மனுஷர்களை பாக்குறேன் ஆனா மரங்களை போல பாக்குறேன். அப்ப இரண்டாவது தொடுதலுக்கு பிறகுதான் அவன் மனிதனை மரமா பார்க்கல, மனிதனாகவே பார்த்தான். ஹல்லேலூயா. இந்த நாளைக்கு பிறகு நாம மனிதர்களா பார்க்க போறோம். ஆமென். மரங்களை போல அல்ல, மனிதர்களாக பார்க்க போறோம். உங்க பாதை தெளிவாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பார்வை தெளிவாகும். ஆமென். உங்க பாதை சமமாகும். ஹல்லேலூயா. நீங்க தேவனை தெரிந்து கொள்ள மாட்டீங்க, தேவனை அறிந்து கொள்வீங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆன்சி போயிட்டாளா? இப்ப படிக்கிறா ஆன்சி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறா. அவளுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை பத்தி தெரியும். ஆனா தெரிஞ்சா மட்டும் அவ பாஸ் ஆயிடுவாளா? அரியர் தான் வாங்குவா. ஹல்லேலூயா. அதை படிக்கணும். அதை படிச்சாதான் பாஸ். ஹல்லேலூயா. அப்ப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ படிச்சு அறிஞ்சாதான் அவ பாஸ் பண்ண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம ருசிச்சு அவரை அறிஞ்சாதான் விடுதலையின் வெற்றிக்குள்ள நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. தெரிஞ்சா தெரியும். இயேசு கிறிஸ்துவ யாருக்குங்க தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு கடவுள், அவரும் ஒரு கடவுள் தான். ஹல்லேலூயா. இல்ல, எல்லாரும் கடவுள் தான். அதே போல இயேசுநாதரும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது தெரிஞ்சு கொள்வது நாம அப்படி இல்லை, அவரை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் யாருன்றத நாம அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அவரு நல்லவரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இம்புட்டு நல்லவரா அப்படின்றத அந்த இரண்டாவது தொடுதலுக்கு பிறகுதான்
நாம அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நமக்கு வாழ்க்கையாகும், நம்ம வாழ்க்கை வளமாகும். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் நன்மைகள் பெருகி வரும், நமக்கு நாளெல்லாம் மகிழ்ச்சி ஆகும். ஆமென் ஆமென். நாம எந்தெந்த காரியங்கள்ல தெளிவா இல்லாம ஒரு முடிவெடுக்க முடியாம இருக்கிறோமோ, இந்த 2வது தொடுதல் நம்மள தெளிவான முடிவெடுக்க செய்ய போகுது. ஆமென். நீங்க தெளிவா சொல்றது மற்றவங்களுக்கு தீர்வாக போகிறது. ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கு இந்த அன்பின் வெளிச்சம், மறுபடியும் அதை தொடுதல் தான் சொல்றேன், 23வது வருஷம் ஏப்ரல் 29ல அந்த விடுதலை எங்களுக்கு வந்துச்சு. நாங்க அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சோம். இன்றைக்கு மறுபடியும் 2025 ஜனவரி 26ல இது வெற்றியா எங்களுக்கு நிக்குது. ஆமென். அல்லேலூயா. அடுத்து பிப்ரவரி 8ல அடுத்த வெற்றி. ஆமென். மார்ச் 8ல அதற்கடுத்த வெற்றி. அல்லேலூயா. வெற்றி மேல வெற்றி வந்து, ஆமென், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் ஆவரைச்சு. அல்லேலூயா. ஆமென். இப்ப நாம சொல்லுவோம், ஆண்டவரே மறுபடியும் இன்றைக்கு இந்த 2வது தொடுதலுக்கு நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இனி எங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறது மாதிரி அல்ல, 1000 மடங்கு, இரட்டத்தனையாக அல்ல, 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள போகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நன்றி தகப்பனே. எங்களுடைய தாரக மந்திரத்தோடு நான் முடிக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை இப்படி ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். அந்த ஆசையை கர்த்தர் பார்க்கிறாரு. அவர் உங்களையும் ஆசைப்பட வைப்பாருன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வாரு. எனக்கு ஒரு பயம் இல்லை. எனக்கு பாஸ்டர் இருக்காங்க, இன்னொரு பாஸ்டர் இருக்கிறாங்க. இந்த 2 பாஸ்டரையும் வச்சுக்கிட்டு நான் மாசத்துக்கு ஒரு கூட்டம் இல்ல 2 கூட்டம் கூட நடத்தலாம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுவாரு, அப்புறம் இல்ல பிரதர், நாங்க ஒரு கூட்டம் வச்சிருக்கோம், உங்க கூட்டத்துக்கு நாங்க வருவோம் பாஸ்டர். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாருங்க. இந்த விடுதலையின் வெற்றி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் மாப்பிள்ள மைக்கேல்ல அவர் இவாஞ்சலிஸ்ட் அப்போஸ்தலர் டாக்டர் மைக்கேல் அவங்க நமக்காக ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணி அந்த கூட்டத்தை ஆசீர்வாதமா முடிப்பாங்க. உங்க எல்லார் மேலையும் இன்னைக்கு அந்த 2வது தொடுதல் இருந்திருக்கு. இது விடுதலை அல்ல, இன்னையிலிருந்து வெற்றி மேல வெற்றி உங்களையும் வந்து சேரும். ஆமென். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவரை சேரும். ஆமென் ஆமென். வாங்க. Thank you, Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவர். எனக்கு நல்லவர். சொல்லுங்களேன், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உனக்கு நல்லவர். ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு செய்தியை கேட்டும் இந்த நாளில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமாக என் ஆண்டவர் வெறுமையாய் உங்களை அனுப்ப மாட்டார். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்திலிருந்து பேசப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். அது ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் இந்தியிலிருந்து அது பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நாம் இருக்கிற இடத்துல இருந்து கூட நாம் கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, ராஜா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. அற்புதமாக இந்த மீட்டிங்கை நீர் அப்பா நிறைவாய் கொண்டு வந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. முடிவில் எப்பொழுது ஒரு ஆரம்பத்தை நீர் வைக்கிறீர் சுவாமி. அப்பா இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. அருமையான ஹல்லேலூயா வார்த்தையில் அந்த குருடனானவன் மார்க் 8ல நாங்கள் வாசித்தோம்.
yesterday. Hallelujah. மறுபடியும் என்கிற வார்த்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிற பொழுது கூட அதே வசனத்துல 24, 25 எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஏறிட்டு பார்த்தான். yesterday. அது 2 முறை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது அவன் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அவன் மரங்களை போல மனுஷர்களை கண்டேன் என்று சொல்கிறான். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், மறுபடியும் என் இயேசு அல்லேலூயா அவனை தொட்ட பொழுது அவன் மனுஷர்களை அல்ல, கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்தான். அவன் ஏறிட்டு கிறிஸ்துவை பார்த்தான். இப்பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா, இந்த நேரத்திலும் சுவாமி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அல்லேலூயா. ஒவ்வொருடைய கண்களும் இருதய கண்கள் திறக்கட்டும் சுவாமி. அல்லேலூயா. இயேசுவே, அன்றைக்கு பவுலுக்கு சவுலாயிருந்த பவுல் அல்லேலூயா அவன் கண்களில் செதில்கள் விழுந்தது. அவன் உம்மை நோக்கி பார்த்தான். அப்பொழுது அவன் புரிந்து கொண்டான், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் என் இயேசு நீர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர் அப்பா. உன்னதமானவரே, மறுபடியும் வேத வார்த்தையின்படி கீழே வேர் பற்றி மேலே கனிகளை கொடுக்கிற அப்பா, ஒரு நல்ல கனி கொடுக்கிற மரத்துக்கு ஒப்பாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்திருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறேன். காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்ட நாங்கள் இப்பொழுது அப்பா நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்து இயேசுவோடு நாங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி கூட இன்னும் ஒரு விஷயம் கூட நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஓ தேங்க்யூ ஃபாதர். வாய்களை திறந்து கூட இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. இந்த இடத்துல இருந்து வந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தாங்க சுவாமி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவருடைய ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தேவனா இருக்கிறேன். கைகளை தட்டி மகிமைப்படுத்துமே. ஓ நீமா ஷாபாலாபா ரக்கலா நியா சொன்னது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, நீ தேடினாலும் கண்டடைய மாட்டாய். தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உடைய மகத்துவமுள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் இந்த இடத்திலிருந்து வெறுமையாய் போக முடியாது. அதற்கு காரணம் கிறிஸ்து இயேசுவாகிய என் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் தங்கள் இருதயங்களை திறந்து கொடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இதோ வாசல் படியில் நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இருதயம் ஆகி அந்த கதவை திறந்து கொடுக்கிற பொழுது நீங்க சொன்னீங்க சுவாமி, நான் அவனோடு கூட அவன் வீட்டில் நான் போஜன பந்தியிலே நான் அமர்ந்திருப்பேன் சொன்னீங்க. வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவன் நிறைவான வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் அப்பா. அப்பா, நீங்க சொன்னீங்க மனுஷன் ஹல்லேலூயா அப்பா ஹல்லேலூயா சப்பா போஷிக்கிற போஜனத்தினால் அல்ல, மனுஷன் அப்பத்தினாலும். அப்ப வேதம் சொல்லுகிற நீங்க சொன்னீங்க ராஜா, என் வாயிலிருந்து புறப்படுகிறது ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜீவனுள்ள வார்த்தையோடு கூட உடைய பிள்ளைகள் இதுல இருந்து செல்லுகிற பொழுது ஹல்லேலூயா சப்பா ஒரு வல்லமையும் ஒரு ஆற்றலையும் பெற்றுக் கொண்டவர்களாய் இவனை இங்கிருந்து செல்லுவார்களாக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல ராஜா, உலகத்தை கலக்கிறவள் இங்கேயும் வந்து விட்டார் என்று சொல்லத்தக்கதாய் என் தேவன் மிகப்பெரிய காரியங்கள் இந்த நாள் முதலாய் நீர் அப்பா அருமையான அந்த ஊழியத்துல செய்ய போறீங்க சுவாமி. எஸ் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய செட்டுகளின் நிலையில நீ மறைத்துக் கொள்ளும், மூடி பாதுகாத்தொள்ளும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 எல்லோரும் இருக்கிற இடத்துல சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானுடைய அன்னோனிய ஐக்கியம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட என்றைக்கும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென்.